எஃபெக்டிவ் இன்டெலிஜென்ஸ். ஸோ இன்டெலிஜென்ஸ்னா என்ன? ஜென்ரலாக நம்ம இன்டெலிஜென்ஸ்னா ஒருத்தரோட புத்தி கூர்மா அப்படின்னு சொல்லுவோம். எஃபெக்டிவ் இன்டெலிஜென்ஸ்னா இருக்க வேலையை உங்க புத்தி கூர்மையை யூஸ் பண்ணி கரெக்டாக முடிக்க முடியுதா, அதில் வர ப்ராப்ளம்ஸ்லாம் உங்களால சால்வ் பண்ண முடியுதா இல்லையா, இதுதான் என்னது எஃபெக்டிவ் இன்டெலிஜென்ஸ். ஸோ இதை வந்து நம்ம வளர்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் செய்யணும். இப்போ நீங்கள் வந்து ஸ்கூல் காலேஜில் வெறும் படிப்புக்குள்ள மட்டும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எஃபெக்டிவ் இன்டெலிஜென்ஸ் நிறைய இடத்துல வளராது. ஸோ இங்கே நிறைய ஆக்டிவிட்டிஸ் செய்யணும். வீட்லையும் சரி, வெளியிலையும் சரி, உங்கள் ஏரியாவாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், நிறைய விஷயங்களை எடுத்து செய்யுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஃபங்க்ஷனே வைக்கிறீங்க, திடீர்னு தண்ணி தீர்ந்துருது, அப்போ என்ன பண்ணுவீங்க? திடீர்னு ஒரு கரண்ட் போயிருது, அப்போ என்ன பண்ணுவீங்க? இதுதான் என்னது சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நீங்கள் ஸ்கூல் காலேஜில் பண்ணுறதுல இருந்து உங்களுக்கான அந்த எஃபெக்டிவ் இன்டெலிஜென்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ வந்து திடீர்னு வந்து ஒரு ஆக்சிடென்ட்டே ஆயிடுது. ஸோ அப்போ என்ன பண்ணணுன்றது நம்ம பேப்பர் படிக்க வச்சா டெய்லி 4 ஆக்சிடென்ட் போடுவாங்க, என்ன ஆக்ஷன் எடுத்தாங்கன்றதை நம்ம கற்றுக்குவோம். ஸோ அடுத்தவங்க எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நம்ம ஒரு விஷயம் கற்றுக்கணும். அது போக நம்மளே நிறைய விஷயங்களை இறங்கி செய்யணும். ஒரு காது குத்து இருக்கா, அதில் இறங்கி வேலை செய்யுங்க. காலேஜில் கல்ச்சுரல்ஸ் இருக்கா, அதில் இறங்கி வேலை செய்யுங்க. ஸ்போர்ட்ஸ் மீட்டாக அதை ஆர்கனைஸ் பண்ணுங்க. ஸோ நிறைய பிரச்சனைகள் வரும், திடீர்னு ஷார்ட்டேஜஸ் வரும், அதெல்லாம் எப்படி நம்ம வந்து இது பண்ணிக்கிறோன்றதை நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணுவோம். ஸோ இப்படி தான் உங்களோட எஃபெக்டிவ் இன்டெலிஜென்ஸை நீங்கள் வந்து இது பண்ணணும். ஸோ 2 மெயின் விஷயம் நல்லா வச்சுக்கோங்க. எஃபெக்டிவ் இன்டெலிஜென்ஸ் வளரணும்னா முதல்ல நீங்கள் வந்து நிறைய வாசிக்கணும், அப்புறம் நிறைய காரியங்களில் வாலண்டியராக இறங்கி வேலை செய்யணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட எஃபெக்டிவ் இன்டெலிஜென்ஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆகிடும். தேங்க்யூ.